எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்திருக்க? வீட்டுக்கு வந்திருக்கேனா இதுவும் நான் வாழ்ந்த வீடு தானே, அப்படியே பார்த்தாலும் இது என் வீடு தான். என் வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் வரக்கூடாதா? அப்பெல்லாம் நான் எதுவும் சொல்லலையே, வான் தான் சொன்னேன். இதான் போன தடவை உங்க அப்பாட சண்டை போட்டு போனேன், இனிமே இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன்ட்டு. ஓஹோ, இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன்னா இப்படி வராமே போயிருவேனா? நல்லா இருக்கு உங்க கருத்து. வா பாண்டியம்மா, எப்படி நின்னுட்டே இருக்க? வந்து உள்ளார உட்காரு, வா ஏதாவது சாப்பிடு. ஒன்னும் வேண்டாம். ஓஹோ, ஃபங்க்ஷன் போயிட்டு வரியா? ஃபங்க்ஷன்னா போலையே. அப்புறம் ஓஹோ, இந்த பட்டு சாரி நகை நட்டு வலையெல்லாம் போடவும் நான் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்திருக்கேன் நினைச்சீங்களோ? இதெல்லாம் என் வீட்டுக்காரர் இப்ப புதுசா வாங்கி கொடுத்தாரு. ஓஹோ அப்படியா? எல்லாமே பவுனு தடை, இதெல்லாம் 15 பவுன் வரும். ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. சரி சரி, நல்லா இருக்கு. என்ன புரியுது? எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரியல. அது நீ தான் சொல்லணும். எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்க? நேத்து உன் வீட்டுக்காரு என் வீட்டுக்காட்ட பணம் கேட்க வந்தாரு கடையில. இப்ப வீட்டுல என்கிட்ட நீ கேட்க வந்துட்டியா? வாட்? என்ன சொல்றீங்க? ஓ மை காட், என் வீட்டுக்கார உங்க வீட்டுக்கார பணம் கேட்க வந்தாரா? என்கிட்ட இப்படி கம்பி சுத்துற எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? நைட்டு தான் என் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் சொன்னாரு. மத்தியானம் அண்ணே என் வீட்டுக்காட்ட நானும் வேலை இல்லாம கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு 10 லட்சம் பணம் கொடுங்க, கொடுத்தீங்கன்னா நானும் கடையை வச்சு பொழைச்சுக்குவேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. நல்ல வேலை என் வீட்டுக்காரு பணம் கொடுக்காம விட்டுட்டாரு. இங்க பாருங்க, வீட்டுக்காரர் எதுக்கு உங்க வீட்டுக்காட்ட பணம் கேட்க வரணும்? என்கிட்ட பணம் இல்லையா, காசு இல்லையா, ஒண்ணு இல்லையா? தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒண்ணு இல்லாதவங்களா? நான் போட்ட நகையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியல? அம்புட்டு பவுனு 916 கேரியன் தங்க நகை அம்புட்டும் பார்த்தா தெரியுதுல? அதான் கண்ணாடி போட்டிருக்கீங்களே, நல்லா பாருங்க. எதுக்கு இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? ஏன் பாண்டியம்மா, ஏன் இந்த வேலை உனக்கு? இப்படி ஹெட் வைட்டா நினைச்சிட்டு பவுன் தான் போட்டிருக்கோம், பவுன் தான் எல்லாமே என்கிட்ட விளக்கம் கொடுத்துட்டு இருக்க. எனக்கு தெரியாதா பார்த்தா என்னன்ட்டு? இது பவுனால டூப்ளிகேட்டான்ட்டு தேவையில்லாத வேலை. வீட்டுக்கு வந்தியா, அண்ணி நல்லா இருக்கீங்களா, அண்ணி நல்லா இருக்காரா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு விசாரிக்கிறத விட்டுட்டு உங்ககிட்ட தான் பணம் நகை நட்டு எல்லாமே இருக்கிற மாதிரி ஓவரா பில்டப் கொடுக்குற. பாருங்க, நான் எந்த விஷயத்துக்காக வந்திருக்கேன் ஆரம்பிக்கவே இல்ல. என்னை கோவப்படுத்துற மாதிரி நடந்துக்காதீங்க. நீ என்கிட்ட காமெடி பண்ற மாதிரி பேசுறியே, உண்மையை சொன்னது நீ கோவமா எடுத்துக்கிற. மொத்தம் புருஷனுக்கு கொண்டாடி நல்லா நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. புருஷன் பணம் கேட்டு அலையிறதும் நீ நல்லா டிப்டாப்பா வந்து நடிக்கிறதும் எல்லாம் ஜோக்கா தெரியுது. புருஷன் எதுக்கு பணம் கேட்கணும்? புருஷன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. வீட்டுக்கார உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், வீட்டுக்கார பணம் கேட்க வந்திருக்கான்னு சொல்லி ஒண்ணுக்கு ரெண்டா திருச்சு விடாதீங்க. சகுனி வேலை பார்க்காதீங்க. என்ன புரியுதா? யார் சகுனி வேலை பார்த்தது, நானா இல்ல நீயா? அதான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன். ஏன் உங்க அம்மாவே கூட்டிட்டு வெளியே போனேன்? யாராவது கேட்டா என்னைய சொல்லுவேன். ஆனா அந்த வீட்டை விட்டு உன்னையும் உங்க அம்மாவையும் அடிச்சு வெளியே துரத்திட்ட மாதிரி உனக்கிட்ட குறை பேசிட்டு இருப்ப. உன்னை பத்தி தெரியாத பாண்டியம்மா? தேவையில்லாமலாம் பேசி என்னை கோவப்படுத்தாதீங்க. வீட்டுக்காரர் பணம் வாங்கணும் அவசியம் இல்ல. அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் என்ன இதை சொல்லிட்டு இருக்காதீங்க. என் பையன் எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டே இருக்கான், உன் பையன் அழுறான்னு உனக்கு தான் தெரியும். எதுக்கு எடுத்தாலும் அத்தை அத்தை அமிர்தான்னு சொல்லிட்டு தான் அழுதுட்டு இருக்கான். இப்படி என் பையனை மாத்தி வச்சிருக்கீங்க. மேல சுத்தமா பாசமே இல்லாம போயிருச்சு. கேட்கறதுக்காக நானும் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஓஹோ, இந்த விஷயம் என்கிட்ட கேட்கறதுக்காக நல்லா டிப்டாப்பா கிளம்பி வந்திருக்கேன் அப்படித்தானே? உன் வீட்டுக்காரவனை நல்லபடியா பாத்துக்கிறாரு, நல்லபடியா வச்சிருக்காருன்ட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க. ஐயோ ஐயோ, நானும் கோவப்படக்கூடாதுன்னு பாக்குறேன். அண்ணன் பொண்டாட்டி நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்க தான், நீங்க மட்டும்தான். வீட்டுல எல்லாமே மாறிடுச்சு. அப்பா மாறிட்டாரு, எங்க அண்ணன் மாறிட்டாரு, என் தம்பி கூட மாறிட்டான். இன்னைக்கு என் பிள்ளையை மாத்தி வச்சிருக்கீங்க. இப்படி நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு வெக்க கிடா இல்ல சோத்துல? போதும் நிப்பாட்டு. கொஞ்சம் இடம் கொடுத்து பேச. நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறியா இல்ல வேற எது போட்டு சாப்பிடுறேன்னு கேக்குறியா? தெரிஞ்சா சந்தோஷம். சி, ஏன் இப்படிலாம் இருக்கியோ தெரியல. உங்க அண்ணன் உழைச்ச காசுல உட்காந்து சாப்பிட்டு வீட்டுக்கார உன்னை எங்க விட்டுட்டு சண்டை போட்டு தனியா போயிட்டாந்தாலே உங்க சோறு பொங்கி நல்லபடியா பாத்துக்கிட்டே அந்த நினைப்பு கூட உனக்கு இல்ல? ஆண்டியம்மா, நான் உன்னை சொல்லிக்கிறேன் கேளு. எப்பவுமே செய்த நன்றியை மறக்கவே கூடாது. உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன், அதெல்லாம் மறந்துட்டு இப்படி பேசுறீல? அத வீட்டை விட்டு வெளியே போ. ஹலோ, நான் ஏன் வீட்டை விட்டு வெளியே போனோம்? பாருங்க, இதுவும் ஏன் வீடுதான். நானும் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா அம்மாடி புஷ்பா, என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஓஹோ, இப்பதான் எனக்கு முழுசா புரியுது. என்னடா வாசப்படியில புதுசா ஒரு செப்பல் இருக்கே, யாரோடதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதான் புரியுது உங்க அம்மாவோடதுன்ட்டு. ஒரு பிளானுக்காக தான் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டியோ நீ? ஆமா, 1000 இருந்தாலும் உன் அண்ணி அவ. வாப்போல்லாம் பேசாத, கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசு. என்னோட வயசுல மூத்தவல்ல அவ. நீங்க யார் முத எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? நீ எதுவும் பேசாத, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். இல்ல அவ எப்படி பேசான்னு பாத்தியா? என்ன என்னைய போய் அவன் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பெரிய மரியாதை கொடுப்பாங்களா உனக்கு? நானும் பாத்துட்டே இருக்க. என் பொண்ணு எப்படி பேசிட்டு இருக்க நீ? என் பொண்ணு அப்படியே குறைச்சல இட போட்டியா நீ? வாசப்படியில கத்திட்டு இருக்கா, நல்லா சத்தம் கிடைச்சு. எனக்கு வீட்டுக்காரமா தான் சத்தம் போடுதான் நினைச்சு வந்தா. நீ இந்த வீட்டு பொண்ணு தானே, நீ என் பொண்ணை பத்தி பேசலாமா? பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு தான் எதிரிங்கிறாங்க. அது என்னமோ கரெக்டா தான் இருக்கு. நீ அமைதியா இருமா. கூட நீ பேசினா உன்னைதான் அவமானப்படுத்தி பேசுவாவ. அதனால எதுவும் பேசாத, நான் அமைதியா இருக்கேன். பத்தி அவ ஏதாவது ஒண்ணு பேசட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவ முடி ஆஞ்சு புரிய மாட்டேன். ஆஞ்சு அம்மாவே வெளியே துரத்தி விட்டு அம்மாவங்க ஒரே தங்க வச்சிட்டீங்க போல இருக்கு. சி, ஓசி சோறு சாப்பிட வந்திருக்கீங்களா மாப்பிள்ளை வீட்டுக்கு? ஓசி சோறு சாப்பிடுறது நானா இல்ல நீயா? நீ பேசாதம்மா, நான் பேசிக்கிறேன் அவகிட்ட. என்னடி உனக்கு வேலை? வெளியே கிளம்பி போத. வீட்டுக்கு வந்து என்ன பேசுறது பத்தாதுன்னு எங்க அம்மா பத்தி பேசுற நீ? சண்டையாவது உன் குடும்பத்தை நான் இழுத்தேனா? உங்க அம்மா பத்தி நான் பேசிருக்கேனா? இல்ல இல்ல. எத்தனைக்கு எங்க அம்மா கிட்ட உங்க அம்மா அந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அம்மா கிட்ட என்ன சண்டை கூட நான் சொன்னதில்ல. அம்மா கேட்டு கூட விடுமா அப்புறம் சொல்லிக்கிறேன்ட்டு நானும் பொறுமையா இருந்துட்டேன். இப்பதான் புரியுது, தலைமகளும் சேர்ந்துட்டு வெளியே ஓடிட்டு ஏன் பொண்ண குறை சொல்ல வந்துட்டாளுங்க. இருந்த இருப்புக்கு சம்மந்தி எவ்வளவோ தேவலாம். வந்து என்ன உபசரிக்கிறாரு? சி, என்ன பேச்சுதெல்லாம்? என்னடி பேசுற?
எங்க அம்மா கரெக்டா தான் பேசிட்டு இருக்காங்க. பேசுறத உங்க அன்னைக்கு நான் சொல்லி வைக்கிறேன். என்னங்க என்ன பயமாக்கும்? அதே மாதிரி என் பிள்ளையும் உன் பிள்ளை யார் என்ன பண்ணா? நான் சொல்லி கொடுத்தேன் உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கல. என் பிள்ளைய உங்க பக்கம் இருக்கிற மாதிரி நீங்க சூனியம் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனாலதான் எதுக்கு எடுத்தாலும் அத்தை அமர்தானே அழுதுட்டு இருக்கான். சி என்ன இப்பெல்லாம் பேசுற? அப்படி சூனியம் வைக்கிறது அதெல்லாம் உன்னோட வேலை. வந்து அந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. சொன்னா உங்களுக்கு குறைச்சல் இருக்கதான் செய்யும். சரி உண்மையை கண்ட நீயே பிள்ளை நல்லபடியா பாசம் கொடுத்து வளர்க்க தெரியல உனக்கு. வந்ததுமே சாப்பாடு கொடுத்து சாப்பிடுப்பான்ட்டு ஊட்டி விடுற வேலை இல்ல உனக்கு. இன்னைக்கு ஆத்தாலும் மகளும் உட்காந்து கூடி உட்காந்து பேச வேண்டியது பொழுதுனைக்கு வேலை வச்சா உன் பிள்ளை உன் மேல பாசமா இருப்பான். மேல பாசம் இருக்கிறது கண்டு ரொம்ப பொங்கி போற நீ விடுத்தா. அவளுக்கு என்ன தெரியும்? அதான் அவளை வெளியே போக சொல்லுதா. சொல்லிட்டாள கிளம்புறி. ஏன் வீட்டுக்கு வந்து என்னைய வெளியே போக சொல்றீங்களா? நீங்க யாரு மோத? என் அம்மா அவங்க. உங்க அம்மா வளர்ந்த நான் வாழ்ந்த வீடு. எத்தனை நாளைக்கு சொல்ல எத்தனை வாட்டி சொல்லுவேன். இப்போதைக்கு இது என் வீடு. இது நான் இருக்கிற வீடு. நீங்க இருக்கிற வீடா இருந்தா உங்களை வீடாயிருமா? விட மாட்டேன். உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். அதே மாதிரி இந்த சொத்துலையும் பங்கு கேட்காம நானும் விட மாட்டேன். அம்மா எல்லாம் உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாச்சு. உனக்கு சொத்துல வேற ஆசை இருக்காக்கும். சொத்துல ஒரு நயா பைசா கூட கிடையாது. சொத்துல பங்கு வீட்டுக்காக என் குழுதனாருக்கு மட்டும்தான். மற்றபடி உனக்கு ஒரு சல்லி பைசா கூட கிடையாது. பாத்துக்கிறேன், நானும் பாத்துக்கிறேன். நாரவாயால தானே பேசுறீங்க. சொன்னது அப்படியே எங்க அம்மாட்டே சொல்லிட்டு எங்க அப்பாட்டே சொல்றேன். போய் சொல்லு. நான் சொன்னதப்ப யார்கிட்ட வேணா சொல்லு. யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ப மாட்டாங்களா? நம்புற மாதிரி நானும் சொல்றேன். அப்புறம் இருக்கு நீங்க இந்த வீட்டுல இருப்பீங்களா? வீட்டை விட்டு நீங்க உங்க அத்தா வீட்டுக்கு போறீங்களான்ட்டு. அப்பா நைட்டு பகலமா ஃபுல்லா உழைக்கிறாரு. உட்காந்துட்டு ஓய்ஸ் சோறு சாப்பிட்டுக்கிட்டு கண்ட மணிக்க பேச்சு பேசுறது. நான் பிறந்ததான் இந்த வீட்டுக்கே பெரிய செல்வாக்கே வந்துச்சு தெரியும்ல. பாடி பெரிய செல்வாக்கு வந்துச்சா? செல்வாக்கு ஆளை பாரு. இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறது அப்பப்ப. நான் பிறந்ததான் செல்வாக்கு வந்துச்சு செல்வாக்கு வந்துச்சுன்னு. என் பொண்ணு பிறந்து இன்னொரு வீடு நாங்க வாங்கணும். அது மட்டும் என்னவா? போடி போடியா? ஆமா அத்தா நீ அவகிட்ட முரடு பிடிக்கிற மாதிரி பேசி நிம்மதி நீ கெடுத்துக்கிற. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பொழுதுனைக்கு உனக்கு வேலை சரியா போயிருது. நிம்மதி நீ தூங்குற நேரத்துல இவ வேற வந்து ஒரு நிம்மதி கெடுக்கிறா பாரு. நீயே பேசிக்கிட்டு இவளை வெளியே போக சொல்லிட்டு கதவு சாத்திட்டு வாத்தா. வெளியே போசனால போக மாட்டா. என்ன பேச்சு பேசுறாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் பேசணுமா? ஏத்தா இவகிட்ட பேசி ஓ நிம்மதி நீ கெடுத்துக்கிற. ஒன்னு இவகிட்ட பேச வேணா ஒண்ணு வேண்டாம். இவகிட்ட பேசினா பெரிய சண்டை தான் வரும். போர்க்களமா தான் போய் முடியும். இவளை பத்தி எனக்கு தெரியாது. நீ உள்ளாரவா. பயந்துட்டு ஓடுற கேச பாரு. யாரடி பயந்தா? என்னை பார்த்து பயந்து ஓடுறீங்க. ஏத்தா அவதான் ஏதாவது இறக்க மடக்கா பேசுவா. நான் விடு வா உள்ளார போலாம். அம்மா இவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா. புருஷன் இல்லாம தனியா இருக்காளே. பாவம் இந்த வீட்டுல எடுத்துட்டு போன இடம் கொடுத்தேல. அதனாலதான் ஓவரா பேசி ஆடிட்டு இருக்கா. பாதகத்தி போடி மொத. நீ இவ்வளவு தூரம் பேசிட்டீங்களே நான் கவனிச்சுக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோ. ரவிக்க அண்டர்ல சாரி கட்டியிருக்கேன் போதுல. முகத்துக்கு கண்ணாடி போட்டிருக்கேன். கழுத்துல செயின் போட்டிருக்கேன். கைக்கு வளையல் போட்டிருக்கேன். நெத்தியில பொட்டு வச்சிருக்கேன். ஜடை பின்னிருக்கேன். போதுல வேற ஏதாவது என்னை கவனிக்கணுமா? சி உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானாக்கும். என்னை பேசின பேச்சுக்கெல்லாம் பெரிய பதிலடி உங்களுக்கு வந்தே தீரும். கொடுத்தே ஆவேன் பாருங்க. அப்புறம் என்கிட்ட வருவீங்க. ஏமா நான் தெரியாம உங்ககிட்ட பேசிட்டேன் என்னை மன்னிச்சுடின்னு சொல்லுவீங்க. சொல்ற காலம் கூடிய சீக்கிரம் வரும். பாத்துட்டே இருங்க. ஆத்தாலும் மகளும் சேர்ந்துகிட்டு என்னென்ன பேச்சு ஆத்தா சொல்லி கொடுக்குறாளா மகளுக்கு. போடி உன் ஆத்தா உனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் நான் என் முனுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. பேசுறா பேச்சு. ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன். வரேன். என்னத்தா அவ இப்படி பேசுறா? இவ கூட எப்படி நீ காலம் கழிச்ச? பாப்பா இப்படிலாம் பேசுறா? சத்யா என்கிட்ட இவளை பத்தி நல்லா சொல்லியிருக்கா. சின்ன பிள்ளைத்தனமா சொல்லியிருக்கா. அதனாலதான் இப்படி பேசியிருக்கான்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா தானே தெரியுது. எப்பா என்ன வாயை சேர்த்து மொத்தமா அள்ளி பேசிட்டு இருக்கா உங்ககிட்ட. விடுமா இவளா ஒரு ஆளுன்ட்டு. நீ ஏமா கோவப்பட்ட? ஏன் முன்னாடி ஏன் பொண்ணை பத்தி குறை சொன்னா எனக்கும் வராதா? விடுத்தா அப்படி பேசிட்டு நடந்து நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லம்மா. அவகிட்ட போய் எல்லாருக்கிட்டே சொல்லுவா. ஒன்னா சொல்லிட்டு போறா. எதுக்கு பயப்படுற? ஏன் உன் வீட்டுக்காட்ட சொன்னாலும் மாப்பிள்ளை கிட்ட நீ சொல்லு. என்ன பேசினா எல்லாமே சரிம்மா பாத்துக்கலாமா. பாத்தியா இப்பவே உனக்கு டென்ஷன் ஆயிருச்சு. அதான் உள்ளார வான்னு சொன்னேன். கேட்டியா? நீ நிம்மதியா இருக்குன்னு நினைச்சேன். இவ வந்து ஏன் நிம்மதி கெடுத்துட்டா பாரு. அப்ப எங்க போய் முட்டிக்க போதும் தெரியல. பேசுற பேச்செல்லாம் ஒவ்வொன்னும் ருத்ர தாண்ட வர மாதிரி தான் பேசுறா. இத்தா பாத்துக்கலாம். அவனால நான் அம்மா உனக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன். நீ ஒன்னும் பயப்படாத. ஏமா பயப்படுறேன் அவளை கண்டு? சரி வா உள்ளார போலாம். கதவை சாதி தாப்பா போட்டுருவா. திரும்ப உள்ளார வந்து காட்டு காட்டுன்னு கத்திட்டு இருக்க போற. சரிம்மா. ஏன் வீட்டுக்கு வந்து என்னையே கத்திட்டு போறியா நீ? இப்படி ஒரு நாள் உனக்கு பெரிய வேட்டு வைக்கிறேன். அலை சைஸையும் பாரு பேசுற பேச்சையும். கதவை சாத்தணும். இல்லைன்னா திரும்ப உள்ளார வந்துருவா. நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்கிற. நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டா தானே பழகிட்டு இருந்தேன். நீ வந்து உன் லவ்வ சொன்னா நான் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? பரணி மாமா என்ன வேணும்னு சொன்னதுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இனிமே காதலே வேண்டாம், நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ ஒன்னேதான் காதலிக்கணும்னு சொல்லிட்டு ஏன்டா என்கிட்ட பேச வர? உன் மேலேயும் தப்பு இல்ல. மனசா நான் இருக்கலாம். ஆனா நான் அப்படி கிடையாதே. இப்பல இருந்து இப்ப சொல்ற வரைக்கும் நீ ஒழுங்கா படி, நல்ல வேலைக்கு போதான் சொல்றது. காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிற. லவ் பண்ணுங்கிறியே. என்கிட்ட லவ் சொன்னா நானும் லவ் பண்ணிடணுமா? இதெல்லாம் பெரிய ஆசையா இல்லடா உனக்கு. ஏன்டா நிம்மதியை கிடைக்கிற? நான் கொஞ்ச நாள் நிம்மதியா பரணி மாமா நினைப்புல இருந்து என் மனசை மாத்திட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா நீ சொல்ல வரதை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீல. அம்மாடி சத்யா. அச்சச்சோ அப்பா நான் பேசுறதை கேட்டிருப்பாரோ? என்னமாச்சு? காலேஜ் வந்ததுமே இப்படி உட்காந்துட்ட? அது ஒண்ணும் இல்லப்பா. பேசுனது ஏதோ இப்படி கேட்டுட்டு இருக்க. எதுவும் இல்லப்பா. அம்மா எங்க? அம்மா அக்கா வீட்டுக்கு போயிருக்கா. அக்கா வீட்டுக்கா? எப்ப போச்சு? காலையில தான் போனா. எப்ப நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லுச்சு அம்மா? நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா. அப்படியே வந்துருப்பா. அக்கா போன் பண்ணி சொன்னா புழுதா பேத்தியே பாத்துட்டு வரலாம். அதனால லேட் ஆகுமா. சரிப்பா.
ஏமா இப்படி சோகமா இருக்க? என்னாச்சுமா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என்னன்னு சொல்லுமா, உன் முகமே வாடின மாதிரி இருக்கு. இது உடம்பு சரியில்லையா? ஆஸ்பத்திரி போலாமா? அதெல்லாம் இல்லப்பா, நல்லா தான் இருக்கேன். காலேஜ்ல டீச்சர் எதுவும் திட்டிட்டாங்களாமா? அப்படிலாம் இல்லப்பா. அவ ஏமா இப்படி இருக்க? வேற ஒண்ணும் இல்ல, உடம்பு கைகெல்லாம் வலிக்குது அதான். ஓகோ அப்படியா? கைகெல்லாம் வலிக்குதுன்னா ஒன்னும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. எங்கம்மா காலேஜ் போற? டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமாமா? வேண்டாம்ப்பா. டீ குடிச்சுன்னா உடம்பு கலகலன்னு இருக்குமா. அப்பா டீ போட்டு எடுத்துட்டு வரையிரு. சரிப்பா. சரிம்மா, அதான் எடுத்துட்டு வரேன். நல்ல வேலை அப்பா நான் பேசுறது எதுவும் கேட்கல, இல்லாட்டி அவ்வளவுதான் இதே பிரச்சனையா இருக்கும். அப்பா தனியா என்னமா பேசிட்டுதான்னு கேட்டிருந்தான்னா நானும் எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பேன். நல்ல வேலை அப்பாவும் கேட்கல, நானும் சொல்லாம ஆயிடுச்சு. சரி, இதோட இந்த பிரச்சனையை விட வேண்டியதா. அப்போ நாளைக்கு நவீன் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தானா இதா சொல்ற மாதிரி காலேஜ் பிரின்சிபல்ட்ட போய் சொல்ல வேண்டியதா. இந்த வழியே இல்ல. அடி சத்யா, அப்பா டீ போட்டேன், குடிமா. சரிப்பா. உங்களுக்குப்பா அப்புறம் குடிச்சுக்கிறேம்மா. எடுத்துட்டு வாங்கப்பா, சேர்ந்து குடிக்கலாம். சரிம்மா. அம்மா வந்ததும் வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் இருவேம்மா, நாளைக்கு போவ. ஏத்தா உன் தங்கச்சி பத்தி உனக்கு தெரியாதாக்கா? அதெல்லாம் சொல்லாமே வந்துட்டேன் நான் வீட்டுக்கு. எங்கம்மா சொல்லாம போயிட்டு என்கிட்ட தான் சண்டை போடுவா. ஆனா இன்னொரு நாள் வந்து இருக்கிறேன் நானு. உன் பேத்தி முகத்தை பாத்தியா? அப்படியே சோகமா வச்சிருக்கு. என்னத்தா பண்றது அப்புறம்? அமிர்தா குட்டி மாச்சி இதானே மாச்சி வந்த, நாளைக்கு போலால நீ. இந்த பேத்திக்காக ஒரு நாள் இருவே மாச்சி. இல்லத்தா, சூழ்நிலை புரிஞ்சுக்கோ மாச்சி, இன்னும் நாளைக்கு வரேன். சரி மாச்சி. போறப்ப அப்படி சோகமா இருக்க கூடாது, சரியா? பேத்தி நல்லா கலகலன்னு இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், சரியாத்தா? அம்மா சொல்றத கேட்கணும். சரி மாச்சி. ஆனா என்ன அஜய் தான் கூடவே இல்ல, அங்க போயிட்டான். என்ன தனியே? அஜய் அவங்க அம்மா கூட போயிருக்கான். எப்பவுமே இங்கதான் இருப்பான், என் கூட தான் விளையாடுவான். இதுக்கெல்லாம் சோகமா இருப்பியாத்தா? பாத்துக்கலாம் விடு. அம்மா கூட இருக்கால, அப்புறம் என்ன? என் கூட விளையாடவே வர மாட்டாங்க. அம்மா கூட விளையாட வருவா, சரியா? புஷ்பா தனியா தானே இருக்கா, அவட சேர்ந்து விளையாடுதா? ஆமா, உன் பேத்த அப்படியே சின்ன பிள்ளை பாரு, வாயில கை வச்சா கூட கடிக்க தெரியாத அளவுக்கு. ஆமா, நீ வேற என்ன ஒட்டு உளியம் பண்றான்னு எனக்கு தான் தெரியும். சின்ன பிள்ளை தானே, இப்படிதான் சின்ன பிள்ளை ரொம்ப அடம் பிடிச்சா என்கிட்ட. நீ எப்படி இருக்கிய அதே மாதிரிதான் பேத்திமாவும் இருக்கும். நான் சொல்லிட்டேன் அம்மா கிட்ட. அப்படியே அம்மா எது திட்டினாலும் அம்மாச்சி கிட்ட போன் பண்ணி சொல்லு, சரியா? நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அம்மாச்சி உனக்கு பிடிச்ச தீனி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், யார வச்சிருக்கா, எடுத்து சாப்பிடு. சரி மாச்சி, நான் வரட்டுமா? சரி வாங்க. சரி வரேம்மா, நேரம் ஆச்சு. அப்பா அங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்காரோ தெரியல. தங்கச்சி காப்பி போட்டு தரமாட்டா. சரிம்மா, போயிட்டு வாமா. ஆட்டோ சொல்ற அதுல போவ. ஏன் அதெல்லாம் வேணாத்தா, 5:30 மணி ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கு போவ 1/2 மணி நேரம் இருக்கும். அவளே போயிடுவேன். காசுலாம் நீ தர வேணா, நானே கொடுத்துக்கிறேன். சரித்தா. அதே மாதிரி நாத்தனா கறி மாமியா கறித்து சண்டை வந்தாலும் இன்னைக்கு பேசின மாதிரி கோவமாவே பேசி விட்டுரு. உங்களுக்கு ஈவி யாருக்குமே பாக்காத. நான் பாத்துக்கிறேம்மா, எனக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும்ட்டு. இல்ல சொல்றேன் உங்ககிட்ட, முன்னாடியே உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டா அதான் சொன்னேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ பத்திரமா போயிட்டு வா. திருமுக்குள்ளதான் ஆட்டோ இருக்கு, போய் கூட்டிட்டு வரேன். வேணாத்த, நான் போய்க்கிறேன். இருமா, வா அங்கே போய் ஏத்திட்டு வரேன். சரித்தா. மாப்பிள்ளைகிட்டே சம்மந்திக்கிட்டே சொல்லிரு, குழந்தைங்கிட்டே சொல்லிரு. அவங்க சொல்லினா அதான் சொல்லுவான். குழந்தை நாரு குழந்தைங்கிற இது ஒண்ணு, அவனுக்கு மரியாதை இதுதான். சரி சொல்லிடுறேன். பார்த்து பத்திரமா இரு, நல்லா சாப்பிடு, நல்லபடியா பாத்துக்கோ, மாப்பிள்ளை நல்லா கவனிச்சுக்கோ. சரிம்மா. என்னதான் ஆனாலும் மாப்பிள்ளைய கைவசம் போட்டுக்கோ. சரிம்மா, பாத்துக்கிறேம்மா. பேத்தி போயிட்டு வாங்க பாட்டி. சோகமா இருந்தா நல்லாவா இருக்கு? போயிட்டு வாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருப்பா, அப்ப போக போக சரியாயிரும். கிளம்புமா, மணியாச்சு. சரித்தா, நான் வரேன். நானும் தான் வரேன், ஆட்டோ ஏத்தி ஒண்ணுல வா போலாம். சரித்தா.